இவர் களத்துக்குள்ள வராமலே காகித புலி அரசியல், ஏட்டுச்சுரக்க அரசியல், கற்பனை அரசியல், சர்வே அரசியல்னு ஒரு மோசடித்தனமான ஃப்ராடுத்தனமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு இப்ப தெரியுதா யாருன்னு? ஒவ்வொரு இஷ்யூலையும் உன்னோட வண்டவாளத்தை அடிச்சு தான் வந்திருக்கோம். சொன்னியா இல்லையா? டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான். ஜோசப் விஜய் தான் பொறுப்பு. நீங்க 10 கோடி ரூபாய் கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுவை தூண்டி விட்டீங்கன்னா, ஒத்த அடி 8ஆம் தேதி சொல்லிதானே அடிச்சிருக்கு ஜோசப் விஜய். உங்க படம் வராதுன்னு சொல்லிதானே அடிச்சோம். நீங்க ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறக்கா உங்களை அடிச்சோம். வாயை தொடர்ந்து பேசுங்களா. 2026 நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்றவருக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் வேண்டாமான்னு கேட்கிறேன். சார் 234 தொகுதி கேண்டிடேட்டே போட முடியாதவர் கமல்ஹாசன் 2.0 தான் சார் போவாரு. ரிமைண்ட் பண்ணி பாருங்க சகோதரர் ஜோசப் விஜய். 39 போடுங்க அண்ணன். ராகுலுக்கு ஊதுகுழலா ஒட்டுமையா நின்னதுனால ஜனநாயகம் படங்காரு. பல நிரூபிக்காம கூட்டணி ஆட்சி சொல்லாதீங்க அண்ணன். எவனும் வரல இதுவரை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தேர்தலை அறிவிக்க போறாங்க. இந்த சமயத்துல மிகவும் எதிர்பார்ப்புக்குள்ளப்பட்ட தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காரு. தன்னுடைய சொந்த மனைவியே இன்னைக்கு டிவோர்ஸ் கேஸ் விட்டுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 5 வருஷமா என்னை வீட்டை வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. என்னுடைய தனி மனித சுதந்திரமே போச்சு அப்படிங்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? நீதிமன்றமும் சட்டமும் தான் இதுல உள்ள குற்றச்சாட்டு உள்ள நண்பகத்தன்மையை ஆராய்ந்து முடிவெடுத்து இது செய்யணும். இதுல மேட்டர் ஜப்ஜுடிஸ் நீதிமன்றத்தில் இருக்கதா பார்க்குறேன். இதுல நான் யார் மேலையும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை யார் மேலே நான் திணிக்க விரும்பல. நான் இதுல மேக்சிமம் இதுல இருந்து நான் விலகி சென்று என்னோட அரசியல் கருத்துக்களை முன்வைக்க விரும்புறேன். இல்லை சார், நான் தான் தூய சக்தி, திமுக தீய சக்தி அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அவர் வீட்டிலே இன்னைக்கு இவ்வளோ மாசம் அடைஞ்சிருக்கு. இதை நிவர்த்தி பண்ணாரா எப்படி சார்? 2026 நான் தான் முதல்வர் அப்படிங்கிறாரு. எப்படி சார்? அவர் சக்தியா இல்லைங்கிறது இதுவரை நிரூபிக்கப்படலை. அவர் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாமையாருக்கு எதிராட்டு மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு. 6 விழுக்காடு வாக்குகள் சீமானை பயன்படுத்தி ஈழ பிரச்சனையை முன்னிறுத்தி இஷ்யூ பேஸ்டா ஜெயலலிதாமையார் 2011 விட 14 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்துட்டாங்க. 39 எம்பி சீட்டுக்கு 37 ஜெயித்தாங்க. இது தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தான் வெற்றி பெற்றாங்க. மீதி யாரும் வெற்றி பெறாத வகையில் 37 சீட்டு வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கே ஒரு சக்தி இல்லைன்றதை ஜெயலலிதாமையார் தெள்ள தெளிவா தமிழ் மண்ணுக்கு நிலைநாட்டிட்டாப்புல. அது பிறகு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறத வரை அரசியலும் பேசல, சினிமாவிலையும் இதுலையும் பேசல. ஜெயலலிதா மறைந்த பிறகு பாஜக வச்சு ஏறின சினிமா மார்க்கெட்டை பயன்படுத்தி அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிறார். வந்தவர் 39 கேண்டிடேட் போட முடியாம லெட்டர் பேட் கட்சியா இருந்து சிஏ எதிர்ப்புன்னு ராகுலுக்கு ஆதரவாட்டு மோடிக்கு எதிராட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு. அப்படி செய்யாதீங்க, 39 போடுங்கன்னு சொன்னேன். அதோட வினை தான் இப்போ அவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு ஜனநாயகம் படத்துல. அது பிறகு விக்கிரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க முடியாம களத்தை விட்டு ஓடிட்டாப்புல. அதனாலதான் சீமான் களத்தை விட்டு ஓடிய கோழை நாயின்னு எடப்பாடிய இவரை என்டிஏ கை சின்ன போட்டியிட்ட இடத்துக்குள்ள உதயசூரியனுக்கு கொடுத்துட்டு போனனால ராகுல் காந்தி, மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களை கோழை நாய்கள்னு அடிக்கிறார். அவர் அடிக்கிறதுல கடுமையான வார்த்தைனாலும் களத்துக்குள்ள அவர் நின்னாருங்கிறது உண்மை. ஆமா, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு அவர் களத்துக்குள்ள நின்னாரு. திராவிடமா தமிழ் தேசியமானு களத்துக்குள்ள நின்னாரு. ஸ்டாலினா சீமானான்னு களத்துக்குள்ள நின்னாரு. 16 விழுக்காடு வாக்கெடுத்தார். அது களம். இவர் களத்துக்குள்ள வராமலே காகித புலி அரசியல், ஏட்டுச்சுரக்க அரசியல், கற்பனை அரசியல், சர்வே அரசியல்னு ஒரு மோசடித்தனமான ஃப்ராடுத்தனமான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார். நான் என்ன கேட்கணும்னா, 39 போட முடியாதவர் எப்படி 214 போட்டுக்கிடுவாருங்கிறத இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானான்னு கதையாட்டு இந்த சுக்லக் இதயா, ரங்கராஜ் பாண்டே இவங்களுக்கெல்லாம் கேட்குறேன். இப்பவும் 214 போடக்குள்ள எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. தனிச்சு 214 போடுவோங்கிற ஒரு கருத்தை அவங்களால சொல்ல முடியல. சீமான் 214 அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு களத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இவருக்கு 214 கேண்டிடேட் போட முடியாம பண்ணது திமுகவா? அடுத்தால அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒவ்வொரு தலைவருக்கும் வேணும். அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் கலைஞர் கொடுத்தது. அதை மோடி அரசு சப் கேட்டகரைசேஷன் ஆதரிச்சுட்டாரு. பாஜக அதை ஆதரிக்குது. எடப்பாடி பழனிசாமியும்
ஜெயலலிதா அம்மையார் கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்ன விஷயத்த கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னு வந்தாதான் சீட் கன்வெர்ட் ஆகும்னு ஜெயலலிதா கருத்தை தள்ளிக்கிட்டு அவர் கலைஞர் முடிவுக்கு வந்து சரியாயிட்டார். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய வழக்கறிஞர்கள் தான் அதை பண்ணினாங்கன்னு அதுக்கு அவர் கிளைமும் எடுக்கிறார். சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறார். இதுல சீமான் வந்து ரொம்ப தெளிவா வரார். 1954 பெருந்தலைவர் காமராஜ் முதல்வர் ஆனதும் அட்டவணை பிரிவு மக்களுக்கு அரசியல் சட்டப்படி எண்ணிக்கைக்குரிய இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தாரு 54. அது ஒன்றும் பெருசா நான் கொடுத்தேன்னு எங்கேயும் கிளைம் பண்ணிக்கல, நான் தான் பண்ணிக்கன்னு காமராஜ் சொல்லலை. பட் கொடுத்தாரு, செய்தார் அவர் 54. அப்புறம் 74 கலைஞர் வந்து அதை மேலும் 2 விழுக்காடு அந்த 20 ஆண்டுகளில் உள்ள எண்ணிக்கைக்கு தக்கன 2 விழுக்காடு உயர்த்தி கலைஞரும் கொடுத்தாரு. அதற்கு பிறகு 89 கலைஞர் வந்து மீண்டும் எஸ்சி எஸ்டி ஒன்னா இருந்ததை எஸ்சி வேறு எஸ்டி வேறா பிரித்து 1 விழுக்காடு உயர்த்தி கொடுத்தாரு. கலைஞரே 89 வரை அதை உயர்த்தி கொடுத்த பிறகு இன்னைக்கு வந்து அதுல ஒரு 12, இதுல ஒரு 26, 38 ஆண்டுகளாட்டு இந்த எஸ்சி எஸ்டி மக்களோட எண்ணிக்கை உயர்ந்த பிறகும் அவங்களுக்கு தமிழ் மண்ணில் இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கப்படலை. சீமான் என்ன சொல்றாருன்னா அதை எஸ்சி எஸ்டியை தமிழ் எஸ்சி எஸ்டின்னு அவர் பிரிக்கிறார். அது அவர் உரிமை, அவர் பார்வை. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இந்த இவ்வளவு ஆண்டுகள் உள்ள பாதிப்பாலையும் அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன்ல உள்ள பாதிப்பாலையும் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டும் விதமா பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுன்னு கேட்கிறார். அப்ப இந்த மக்களுக்காக சீமான் நிற்கிறார். சீமான் தமிழ் இல்ல. இப்ப நீங்க பேசுறதுனா திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா சார்? விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது இல்லை. பறையர் சமூக மக்களுக்கும் தெரியும், தேவேந்திரர் மக்களுக்கும் தெரியும், அருந்ததியர் மக்களுக்கும் தெரியும். இவ்வளவு ஆண்டு காலத்துல அந்த மக்கள் வந்து என்னுடைய அட்டவணை பிரிவு சகோதரர்கள் மிகப்பெரிய அளவு அவேர்னஸ்ல உருவாயிட்டாங்க. இன்னைக்கு கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன்ல அவங்களுடைய சமூக குழுக்கள்ல இதுதான் பெருசா பேசப்படுது. குறிப்பா அருந்ததியர் சமூக மக்களுக்கு வந்து இன்னைக்கு அரசியல் அதிகாரம் உயர்ந்து இருக்குதுன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்க ரெட்டலையை தூர தூக்கி போட்டுக்கிட்டு உதயசூரியன் பக்கம் போனதுனாலதான் அரசியல் அதிகாரம் உயர்ந்திருக்கு. தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர்னு அவரை செலவச்சு தெய்வமா கும்பிடுறாங்க. வேலை வாய்ப்பு பெறக்கூடிய கல்வி இல்ல இடங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு அருந்ததியர் சமூக சகோதரர்களும் அந்த முடிவு எடுத்துட்டு செயல்படுறாங்கன்னா அந்த சமூக சகோதரர்களுக்கு தெரியுது. ரெட்டலையா கையாண்டு வரும்போது 80 விழுக்காடு வாக்களிச்ச அந்த அருந்ததியர் சமூக மக்கள் சீமானுக்கு விவசாயி சின்னமா மைக் சின்னமான்னு நினைக்கப்போம். மைக் சின்னமா இவங்க ஸ்டாலினுக்கு உதயசூரியன் சின்னமானும் போது 100 விழுக்காடு வாக்களிக்கிறாங்க. அப்போ அவங்க சினிமாவை பார்த்து வாக்களிக்கக்கூடியவங்க அல்ல. அப்போ இப்போ விஜயை பொறுத்த அளவுல அவருக்கு பலம் தெரியாது, என்னன்னு தெரியாது. இப்போ சிறைவர் சொல்றாங்க ரொம்ப செல்வாக்கு இருந்து இதுல செல்வாக்கு போயிட்டுன்னு. ஏன்னா இருந்துங்கிறதே ஒத்துக்கிடலையா, இன்னும் போயிடுச்சுங்கிறதா எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல எங்க போட்டி போட்டாரு சார்? அதுதான் போட்டி போட்டாரு. துக்குலக்கிதையா ரங்கராஜ் பாண்டியெல்லாம் இல்லாத ஒண்ணு பொய்யா ஊடகத்திலே நிறைய பேர் பேசிக்கிட்டு போட்டி போட்டு ரிசல்ட் வந்தா தானே தெரியும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது. இந்த சம்பவத்துக்கு இதாக சொன்னாங்க சார். இப்ப திரு விஜய் அவருடைய மனைவி வந்து இவ்வளவு பெரிய புகாரை கொடுத்திருக்காங்க, டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏதாவது அந்த சர்வே ஏதாவது சொன்னாங்களா சார்? திரும்ப விஜய்க்கு வந்து வாக்கு சரியுமா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா சார்? சர்வே கோஷ்டி எல்லாம் ஜானாரிக்கு சாமிக்கு 10 கோடியில வரக்கூடிய கோஷ்டிகள் தான். அப்ப அதை இஷ்யூஸ் இதைத்தான் எடுக்கணும்னு சொல்ல வரேன். இந்த விஷயம் தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நான் போய் சர்வே எடுக்க சொல்ல விரும்பல. பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் மக்கள் ஏமாளிகள் அல்ல, அவங்கள அரசியல் விவரம் புரியாதவர்கள் அல்ல, நன்கு விவரம் தெரிந்த தமிழ் சகோதரர்கள், என்னுடைய இந்திய சகோதரர்கள். அவங்கள நான் மதிக்கிறேன். அவங்களோட வளர்ச்சியை நான் தாளக்கடப்பாதை தற்காப்பதை தர்மம் என்ற வகையில் நான் வரவேற்கிறேன். எல்முருகன் கேபினெட் வரணும்னு நான் விரும்புகிறேன். இது என்னோட பார்வையாக நாங்கள் முன்வைக்கிறேன். இதுல இந்த இஷ்யூக்குள்ள ஸ்டாலினுக்கு கருத்து இருக்குது. ஸ்டாலின் இதுல தெலுங்கு தாய்மொழி மக்களே கன்சால்டேட் ஆகுறாங்க. அதுக்கு தேமுதிகவும் துணை புரியுது. விஜய பிரபாகரனும் அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரத்துக்குள்ள களத்துக்குள்ள நின்று ஹெல்ப் பண்ண போறாரு. பாஜக சரின்னு சொல்றாங்க. எடப்பாடி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி சரின்னு கொங்குக்காக பிரத்யேகமா சொல்றாப்புல. விஜய்க்கு இதுல அரசியல் ஸ்டாண்ட் என்ன? நான் கேட்க வர்றது இந்த தனிப்பட்ட இது கூட நான் தூரத்துக்கு வச்சிடுறேன். அது நான் பேச அது பாதிக்கும்ல சார். இப்ப பெண்களுக்கு நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன், நான் வந்தா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தருவேன் சொல்ற விஜய் அவர்கள் சொந்த மனைவிக்கே பாதுகாப்பு இல்லாம 5 வருஷமா தொந்தரவு பண்ணியிருக்கா சார். வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு
அப்படிங்கும்போது இதை வந்து ஏத்துக்குவாங்களா? இப்ப தேர்தல் வரப்போகுது சார், இது வந்து எதிர்வினையா மாறாதான்னு கேட்கிறேன் திரு விஜய் அவர்களுக்கு. நான் அந்த இடத்துக்குள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் மக்கள் வந்து ஏமாளி கிடையாது. உங்க சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போட மாட்டான். அவன் இஷ்யூல நீங்க சொன்னா அவன் கூட நின்னா ஓட்டு போடுவான். நீங்க கவின் ஆணவ படுகொலையை பற்றி கருத்து சொல்லல, அது வந்து கருத்து சொல்லலைன்னா ரெண்டு தரப்பு உங்களுக்கு ஓட்டு போடுவான். நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. அது அல்ல. எவன் தனக்காக நிற்கிறானோ அதுல தான் அந்த வாக்கு கிடைக்குங்கிற கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இது இண்டோ பாக் வார் நடக்கும் போது சீமான் துணிஞ்சு ஒரு கருத்தை சொன்னார். இவர் அதுல கருத்து கூட சொல்ல முடியாத முதுகலும் பெற்ற ஒரு அரசியல்வாதியா அதுல மூச்சு விடாம இருந்தார். ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து அவரு மக்களை ஏமாத்துறாரு. ஒரு கருத்து சொன்னா ஒரு தரப்பு சினிமாவை பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் விஷயத்திலயும் கருத்து இல்லை. ஆமா, அதுவும் அவர் வந்து அவர் படத்தோட விஷயத்திலே கருத்து இல்லையே சார். எல்லாத்துக்கும் மேல ஜனநாயகம் படத்துல நாங்க சொல்லிதான் அடிச்சோம். 8ஆம் தேதியே சொல்லிதான் அடிச்சோம். அடி உண்டு, விளாசி தள்ளிடுவாங்க, தப்ப முடியாதுன்னு. அப்போ எங்க கருத்து டெல்லி தலைமையில் ஈடுபட்டது. அடிச்சாச்சு. ஜனநாயகம் படம் என்னைக்கு வரும் சொல்லுங்க. உங்க படம் வருமா? வராதா? லாரன்ஸ் லட்சுமணி ஒரு படம் மத இதுகளை கிளறி விடுதுன்னு தடையை பண்ணிட்டாங்க. இவருக்கும் அதே மாதிரி சொல்லி ஒரு தடையை போடலாம். ஆனா சென்சார் போர்டை பற்றி இவரால் பேச முடியுதா? அப்ப இது கூட பேச முடியாத உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க அரசியல் சார்? உங்க படத்துக்கே ஒரு பாதிப்பு சார். நான் தனிப்பட்ட அந்த இதை பார்க்கல சார், அதை விட்டுருங்க. இல்ல வந்திருக்கு சார், இப்ப அதுவும் போது தேர்தலோட சேர்ந்து வந்திருக்கு. அதாவது ஒரு நடிகை ரொம்ப நாள் இவர் வந்து நடிகையோட தொடர்பில் இருக்காரு. நான் சொன்னி எவ்வளவு கேட்கல, நான் பலமுறை சொன்னேன், ஆனா இவர் வந்து அந்த நடிகையோடு தான் இருக்காரு, நான் தேவைப்பட்ட அந்த ஆதாரத்தை வேண்டுன்னு சொல்றாங்க சார். சார் இது நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய வழக்கை தொடுக்கிறாங்க. நீதிமன்றம் அதுல இவர் தன்னோட தரப்பை சொல்லிட்டு ஹியர் த அதர் பார்ட்டி இஸ் த கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதுல விஜய் அண்ணாவும் அவருக்கு கருத்தை சொல்லிட்டு நீதிமன்றம் அதுல என்ன முடிவு எடுக்கிட்டு அதுல இதை போட்டு கிளறதோ இதை போட்டு குப்பையை கிளறதோ சமூகத்துக்கு நல்லதில்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி என்னோட கருத்து. இதுக்கும் ஒரு காரணம் திமுக தான் சொல்றாங்க சார். விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை வருது காரணமே திமுக தான் தூண்டி விடுது அப்படிங்கிறாங்க சார். 214 சீட்டு சீமான் 5வது முறையா போட்டிருக்காரு. நீங்க 214 போட போறீங்களா, கூட்டணி வைக்க போறீங்களா, என்ன செய்ய போறீங்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்க குழம்பி போயிருக்கீங்க. இதுக்கு திமுக காரணமா? மக்களவை தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்துட்டு சிஏ எதிர்ப்புன்னு சொன்னீங்க. அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஆதரவு. அது திமுக உங்கள்கிட்ட கேட்டா ஆதரவு கொடுத்தீங்க. உங்க படம் அடி வாங்குறதுக்கு சென்சார் போர்டு காரணம். ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எங்க இருந்து வந்தேன், என் தரம் என்ன, தகுதி என்னன்னு தெரியாம சல்லி பசங்களை வச்சு விளையாடுறீங்க. ஜோசப் விஜய் தான் பொறுப்பு. நீங்க 10 கோடி ரூபாய் கொடுத்து ஜான அரிக்கிசாமி நாயுடுவை தூண்டி விட்டீங்கன்னா நீங்க தான் சார் பொறுப்பு. அடிச்சிட்டம் இல்ல, தகர்த்துட்டம் இல்ல, ஜோசப் விஜய்க்கு தான் கேட்கிறேன். அந்த சல்லி வேலையை பண்ணிருக்கூடாது இல்ல, சல்லித்தனமான வேலையை. நீங்க என்ன சொன்னீங்க? புள்ளி வர புலிகள், நான் ஸ்டாலின் வந்து 48 எடுப்பாருன்னு சொன்னேன். 47 எடுத்தாரு. 35 எம்பி மேல தாண்டுவாருன்னு 39 எடுத்தார். சரியா தானே இருந்து. அதுல ஜான அரிக்கிசாமி எழுதி கொடுத்தாண்டி புள்ளி வர புலிகள் என்ன ஏன் இன்டைரக்டா அடிக்கணும்? ராஜ்மோகன் அவர் ஏன் என்ன ஏன் பேசணும்? ரமேஷ் அந்த பையனை தூண்டி விட்டு என்ன ஏன் நீங்க நியூஸ் 18ல வந்து கலாட்டா பண்ணணும்? வீர விக்னேஷ் அந்த பையனை விட்டு நியூஸ் 7ல பண்ணணும்? அந்த மோனிகாவா சோனிகா அந்த ஒரு அம்மையார் அவங்கள வச்சு வலைத்தளங்களை எனக்கு எதிராக ஏன் போடணும்? எனக்கு எதிராக மீம்ஸ் ஏன் போடணும்? ஒத்த அடி 8ஆம் தேதி சொல்லிதானே அடிச்சிருக்கு ஜோசப் விஜய். உங்க படம் வராதுன்னு சொல்லிதானே அடிச்சோம். அதே பேசின பிரபல ஆங்கில ஊடக கரஸ்பாண்டன்ட் எல்லாம் மார்னிங் ஷோ தான் வராது, மற்ற ஷோ வரும்னாங்க. உங்க செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் உங்க சார்பா வந்து ஒரு அதெல்லாம் தலையிட மாட்டாங்கன்னாப்புல இப்ப தலையிட்டு இருக்கா இல்லையா? நாங்க சொல்றோம், நீங்க ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறக்கா உங்களை அடிச்சோம். எங்க கருத்து அங்க எடுபட்டது. இதே மாதிரி தமிழ் மண்ணில் இன்னொரு இதுல எங்க கருத்து எடுப்பட்ட மாதிரி உங்க கருத்து எடுப்பட்டது. வாயை திறந்து பேசுங்களா? எத்தனோட தான் சொல்றது. இவரு ஒருவரல் கிருஷ்ணாராவ் அவர் தான் நினைக்கிறேன். ஒருவரல் கிருஷ்ணாராவ் ஆடு திருட்டு போகல, ஆட்டு திருட்டு போன மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க. ஜான அரிக்கிசாமி நாயுடு இப்ப தெரியுதா யாருன்னு? ஒவ்வொரு இஷ்யூலையும் உன்னோட வண்டவாளத்தை அடிச்சுதான் வந்திருக்கோம். சொன்னியா இல்லையா? டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான். ஒரு வாரத்தில் சீமான், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், ஏட்டு சுரக்கா, நீ வேணா என் பின்னாடி வான்னு கேட்டார். பலம் நிரூபிக்கான பின்னாடி கூப்பிடுறது கூட சரியான ஒரு அரசியல் இல்லை. என்றாலும் இப்போ பாப்புலாரிட்டி இருக்கு, ரசிகர் பலம் இருக்குன்னு ஏதோ கொஞ்சம் மதிக்கலான்னு கூப்பிட்டாரு. இதே அடி வாங்குறியா இல்லையா? அப்பவே சொன்ன
மோடி வந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு, அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணிருமான்னு பயந்து எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட 60-70 பேசினவர் பாஜக வந்துட்டாரு. அடுத்த முடிவு முடிஞ்சுதா? ஸோ இப்படி நீங்க வந்து என்ன வேணாலும் பொய்யும் புரட்டையும் ஊடகத்துல வச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டு பாப்புலாரிட்டி தேடிக்கிட்டு படத்தை ஓட வச்சிடலாம்னு நினைச்சீங்க. மெர்சல் படத்துக்கு பாஜக எடுத்ததுக்கு தமிழிசையும் இவங்க ஹெச் ராஜாவும் உங்க ஆதரவாட்டே பேசி படத்தை தூக்கி விட்டுட்டாங்க. அண்ணாமலை இருந்திருக்கணும், படத்தை காலி பண்ணியிருப்பாப்புல. ஸோ இப்போ அதே மாதிரி நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஜனநாயகம்னு வந்தீங்க, அடிச்சு நொறுக்கப்பட்டீங்க. அடிமேல அடி விழுவுது சார். எப்படி சார் தாங்குவார? எப்படி சார்? ஏன்னா கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு அப்ப அந்த சமயத்துல விஜயோட பிறந்தநாள் வருது, யாரும் பிறந்தநாளை கொண்டாடுறதையே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. ஆனா திரிஷாவோட கப்பல்ல பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு. அதையும் திரிஷா தான் அந்த போட்டோ போட்டு வெளியிட்டாங்க. அதையும் இன்னைக்கு அவருடைய மனைவி சங்கீதா வெளியிட்டு இருக்காங்க. எப்படி சார்? சார் இந்த இதுக்குள்ள நான் வரல. நான் இல்ல சார், 2026 நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்றவருக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் வேண்டாமான்னு கேட்கிறேன் சார். 234 தொகுதி கேண்டிடேட்டே போட முடியாதவர் கமல்ஹாசன் 2.0 தான் சார் போவாரு. அவருக்கு செல்வாக்கு இருந்துங்கிறதே நான் ஏத்துக்கலையே சார். இருந்தா தானே இந்த மாதிரி பிரச்சனைகள் அது இறங்குதுங்கிறத நான் சொல்லணும். அவரை 0% தான் நான் சொல்றேன். சசிகலா அம்மையாரையும் அதான் சொன்னேன். ஸ்டேச்சர் இருக்கு, அது வேற விஷயம். நிரூபிச்சா தானே சார் ஓட்டு. நீங்க நிரூபிங்க, உங்க ஓட்டை நான் ஒத்துக்கிறேன். இல்ல நிரூபிக்கிற அளவுக்கு கூட ஆள் இல்லையே சார். இப்ப அவருடைய தந்தை இருந்தாரு, அவர் அரசியல் மையப்படுத்த சொல்லி நிறைய படங்கள் எடுத்தாரு, கொண்டு வந்தாரு. தந்தையும் ஓரங்கட்டியாச்சு, இன்னைக்கு மனைவியும் ஓரங்கட்டியாச்சு. யார் தான் சார் கூட இருக்கா? யார் தான் சார் அந்த பிளான்லாம் சொல்றது? ஆக்சுவலா அவர் எதிர்பாராத அடிங்கிறது அவருக்கு ஜனநாயகத்தில் கிடைச்ச அடி தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிறத பொறுக்க முடியல இவருக்கு. அதனால இவர் செட்டப்புகளை பண்ணி, தம்பி திராவிட ஜீவா தான் இவருக்கு செட்டப் வேலைகளை சொல்லுவோம், பண்ணி ஆட்களை பிடிச்சி அது இதுன்னு பண்ணலான்னு நினைச்சாரு. அதோட ஒரு கூறு தான் ரஜினி படம் 3 படம் 500 கோடி. அது கடைசியா கரண்ட்ல 2 படம். ஒன்று ஜெயிலர், அது முழுக்க ரஜினி படம் தான். அந்த டைரக்டருக்கு பீஸ்ட் பெருசா போகல. இப்போ அந்த டைரக்டர் ஏறிட்டார் ஜெயிலர் வெற்றியில. இன்னொன்று கூலி, அது இவர் படம், நம்ம லோகேஷ் கனகராஜ் படம். அவர் லியோ வெற்றி, அவர் வெற்றியில இருக்கக்கூடியவர். லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சிட்டியா என்ன ஒன்று, அதெல்லாம் இளைஞர் மத்தியில் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு நம்பர் 1 டைரக்டராட்டு லோகேஷ் கனகராஜ்ங்கிறவர் இருக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு படம் தான் 500 கோடி லியோ, லோகேஷ் கனகராஜ் பிளஸ் விஜய். அப்போ ஃபீல்ட் அவுட்டு போகும்போது பெரிய அளவுக்கு வசூலை கொடுத்து ஹெச் வினோத்துக்கு பெரிய வேல்யூ இல்லை. பெரிய வேல்யூனா நல்ல டைரக்டர் தான், பட் அந்த ஸ்டார் வேல்யூ இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் இருக்குல்ல, அது இல்லை. அப்போ முழுக்க அது ஒரு விஜய் படம் தான். அந்த படத்துக்கு 500-600 கோடி வசூலை பார்த்துடலான்னு நினைச்சு கேரியரின் உச்சம்னு சொல்லலான்னு நினைச்சாரு. ஒன்ன மிச்சம் சொச்சம் இல்லாம அடிச்சு நொற்றிக்கு தள்ளிட்டோம். எவ்வளவு ஆணவமும் அகங்காரம் இருந்தோம்னா ஜான ஆரோக்கியசாமிக்கு பேச்சை கேட்டு RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, நாட்டின் மானத்தை காப்பாத்தின மோடியை கொள்கை எதிரி, தீய சக்தின்னு சொல்லுவேன், அடி நொறுக்க தள்ளிட்டு இந்த ஒரு அடி அவர் எதிர்பார்க்கல. தொடர்ச்சியா சந்திப்போம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.